வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் எம் ஆயம்மாள். என் கூட இருக்கவங்க பேர் கே பஞ்சவரணா. எங்கள் டீம் வந்து ஏ டீம். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் சுந்தரி. என் கூட இருக்கவங்க வி அமராவதி. எங்கள் டீம் பி டீம். மூன்றாவது அணி, இப்போ நீங்களும் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா போட்டியின் 5வது சுற்றான இறுதி சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. 5வது சுற்று ஏ டீம்கான முதல் கேள்வி. ஒரு ஆட்டு வியாபாரி வந்து ஒரு வியாபாரிகிட்ட 6 ஆடு வாங்குறாரு. ஒவ்வொரு ஆடும் 4100 ரூபாய். இன்னொரு ஆடை வந்து இன்னொரு வியாபாரிகிட்ட போய் வாங்குறாரு. அதோட விலை 4500 ரூபாய். மொத்தம் 7 ஆடுகளையும் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறார்? 29,100 ரூபாய். சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. 5வது சுற்றில் ஏ டீம்கான 2வது கேள்வி. ஒரு பள்ளியில் வந்து கவிதை போட்டி நடக்குது. ஒவ்வொருத்தரும் 10 கவிதை சொல்லணும். மொதல் 10 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க, அப்புறம் 2 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை கவிதைகள் சொல்லியிருப்பாங்க? 120 கவிதைகள். சரியான பதில். 2வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 5வது சுற்றில் 3வது கேள்வி. ஒரு பள்ளி விழாவில் வந்து 10 குழந்தைங்க நடனம் ஆடுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 மேல் சட்டையும் 1 கால் சட்டையும் கொடுக்குறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை உடைகள் கொடுத்துருப்பாங்க? 30 ஆடைகள். சரியான பதில். 3வது கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். 4வது கேள்வி. 5ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்குது. இப்போ 2 நம்பரை பெருக்கும்போது அதே நம்பர் கிடைக்குது. இந்த 2 நம்பரும் ஒரே நம்பரா இருக்கணும். அந்த ஒரே நம்பர் எது?
5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9 வருது. அதே மாதிரி 1 × 9 9. சரியான பதில். உங்களுக்கு 4வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 5வது சுற்றில் ஏ டீமுக்கான 5வது கேள்வி. ஒரு ஊர்ல 10 தெருக்கள் இருக்கு. ஒவ்வொரு தெருவுலையும் 10 10 வீடு இருக்கு. அதுல 90 வீடுகளுக்கு பேப்பர் போடுறாங்க. எத்தனை வீட்டுக்கு பேப்பர் போடல? 10 வீட்டுக்கு பேப்பர் போடலாம். சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. 5வது சுற்றில் பி டீமுக்கான முதல் கேள்வி. சனிக்கிழமை அன்னைக்கு தண்ணி தொட்டிய கழுவுறதுக்கு ஆளுங்கெல்லாம் வராங்க. அதை 2 டீமா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு டீம்லயும் 10 10 பேர் இருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னா மதியத்துக்கு மேல பி டீம்ல இருக்கிற 5 பேத்த வந்து கூட்டுறதுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ சாயங்காலம் தண்ணி தொட்டிய கழுவுறதுக்கு எத்தனை பேர் அங்க வேலை செஞ்சாங்க? தெரியல. சி டீம், நீங்க சொல்லுங்க. 15 பேர். சரியான பதில். சி டீமுக்கு 5 மதிப்பெண்கள். பி டீமுக்கான 2வது கேள்வி. ஒரு பரிசு வழங்கும் விழால 250 ஆண்களுக்கும் 250 பெண்களுக்கும் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 50 பெண்கள் வரல. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து பரிசு வாங்கியிருப்பாங்க? 450 பேர். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? 250 500 பேர். 500 பேர்ல 50 பேர் வரல, மிச்சம் 450. சரியா சொன்னீங்க. 2வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் பி டீமுக்கு. பி டீமுக்கான 3வது கேள்வி. சாலையோரத்துல பழக்கடைகள்லாம் இருக்கு, பார்த்துருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 பேர் வந்து தண்ணீர் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 பேர் மறுபடியும் அந்த கடைக்கு வராங்க. அதுல 5 பேர் தண்ணீர் பழம் சாப்பிட்றாங்க, 5 பேர் பப்பாளி பழம் சாப்பிட்றாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் தண்ணீர் பழம் சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் பப்பாளி பழம் சாப்பிட்டாங்க? 15 பேர் தண்ணீர் பழம், 5 பேர் பப்பாளி பழம். சரியான பதில். 3வது கேள்விக்கும் பி டீமுக்கு 10 மதிப்பெண்கள். பி டீமுக்கு 5வது சுற்றில் 4வது கேள்வி. ராமர் 5 வடை சாப்பிட்டான். அப்புறம் 2 வடை வாங்குறான் கடையில. ஆனா 1 வடை கீழே விழுந்துருச்சு. இப்போ மொத்தம் அவன் எத்தனை வடை சாப்பிட்டிருப்பான்? 6 வடை. சரியான பதில். 4வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 5வது சுற்றில் பி டீமுக்கான இறுதி கேள்வி. ஒரு திருவிழால 500 மின் விளக்குகளை ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. ஆனா இன்னொருத்தவங்க ஏற்கனவே 200 மின் விளக்குகளை வாங்கி வச்சிடுறாங்க. ஆனா எவ்வளோ மாட்ட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 300 தான் மாட்ட முடியுது. அப்படின்னா மீதி எவ்வளோ மின் விளக்குகள் அவங்க கிட்ட இருக்கு? 400 மின் விளக்குகள். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். சி டீமுக்கான முதல் கேள்வி. ராமர் அப்படிங்கிறவரு நியூஸ் பேப்பர்ல சிமெண்ட் ஒரு மூட்டை எவ்வளோன்னு பார்க்குறாரு. 360 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அவரால் அன்னைக்கு போக முடியல. அதனால அடுத்த வாரம் போறாரு. அப்போ 70 ரூபாய் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர் 10 மூட்டை வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருப்பார்? 4300 ரூபா. சரியான பதில். முதல் கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுது. சி டீமுக்கான 2வது கேள்வி. லக்ஷ்மணன் தனது நண்பனோட ஒரு டீ கடைக்கு போறாரு. அங்க தனக்கு ஒரு டீ 6 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 20 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பிரெட் பாக்கெட் 30 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா அவர்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மீதி பணத்தை வாங்கி கடைக்காரருக்கு கொடுக்கணும். எவ்வளோ வாங்கி கொடுப்பார்? 6 ரூபா வாங்குவார். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? டீ 6 ரூபா, பிஸ்கட் 20 ரூபா, பிரெட் 30 ரூபா, ஆக மொத்தம் கூட்டினதுல 56 ரூபா வந்துச்சு. அவர்கிட்ட இருக்கிறது 50 ரூபா. 6 ரூபா கடை வாங்கியிருக்காரு. சரியா சொன்னீங்க. 2வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 3வது கேள்வி. 8497 காலி இடங்கள் இருக்கு. அதுல முதல் கட்டமா 2066 இடங்கள் நிரப்பப்படுது. 2வது கட்டமா 6198 இடங்களும் நிரப்பப்படுது. இன்னும் எத்தனை இடங்கள் நிரப்பப்படணும்? 233 இடம் காலி. சரியான பதில். 3வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். சி டீமுக்கான 4வது கேள்வி. ஒரு எண்ணிலிருந்து 20ஐ
கழிக்க நமக்கு கிடைக்கிற விட வந்து 80. அப்படின்னா அந்த எண் என்ன? 100. சரியான பதில். 4வது கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள் சி டீமுக்கு. சி டீமுக்கான 5வது சுற்றில் இறுதி கேள்வி. ஒரு கிராமத்துல வந்து 15,000 மக்கள் இருக்காங்க. அதுல ஆண்கள் வந்து 8,000, பெண்கள் 4,500. மீதம் இருக்கிறவங்கலாம் குழந்தைங்க. மொத்தம் எத்தனை குழந்தைங்க அந்த கிராமத்துல இருக்காங்க? 3,500. தவறான பதில். ஏ டீம், நீங்க முயற்சி பண்ணுங்க. 2,500 குழந்தைகள். சரியான பதில். இந்த மதிப்பெண் ஏ டீமுக்கு செல்கிறது. 5 மதிப்பெண்கள். இப்போது நாம் 5வது சுற்றில் ஒவ்வொரு டீமும் வாங்கின மதிப்பெண்களை பார்ப்போம். ஏ டீம் 180, பி டீம் 230, சி டீம் 225. இந்த கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் முதலிடம் பெற்றவர்கள் பி டீம், 2ஆம் இடம் பெற்றவர்கள் சி டீம், 3வது இடம் பெற்றவர்கள் ஏ டீம். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு ஃபேன்சி ஷாப்பில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் வேணியாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா, ராணியாக வளையங்குளம் பெரிய கம்மாயை சேர்ந்த வைரசாந்தி, கடைக்காரராக வளையங்குளத்தை சேர்ந்த தனலட்சுமி. நாடக கதை எழுதியவர் எம் வினோத்குமார். ராணி வாவேணி, நல்லா இருக்கியா? ஊர்ல இருந்து எப்ப வந்த? நல்லா இருக்கேன், காலையில தான் வந்தேன். நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன் வேணி. ஆமா, வழக்கமா நீ ஊர்ல இருந்து வந்தா நம்ம 2 பேரும் வெளியெல்லாம் போவோம்ல. இன்னைக்கு போலாமா இல்ல நாளைக்கு போலாமா? அது என்ன நாளைக்கு? ஏன் இன்னைக்கே போனா என்னவா? சரி சரி, கோவப்படாத, இன்னைக்கே போலாம். எத்தனை மணிக்கு போலான்னு சொல்லு. சாயந்தரம் 4:30 மணி பஸ்ஸுக்கு கிளம்பினா 1 மணி நேரத்துல போயிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போகணும். ஓஹோ, போலாமே. சரி சரி, இப்ப போய் கோழி தூக்கம் தூங்கிட்டு அப்புறம் போலாம். சரி ராணி. வேணி, இங்க பாரு, நான் கிளம்பிட்டேன். நீ கிளம்பிட்டியா? போலாமா? நானும் கிளம்பிட்டேன் ராணி, வா போகலாம். இதோ தெற்கு வாசல் வந்துருச்சு, இறங்கணும் வேணி. இறங்குவோம். எனக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும், எங்க கிடைக்கும்னு சொல்லு. என்ன ஜாமான்னு சொல்லுவேன்னு? கலர் கலரா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஜோடி ஜோடியா வளையல் வாங்கணும். இப்படியே ரப்பர் பேண்டு 1 டஜன், ஸ்டிக்கர் போட்டு முகம் பார்க்குற கண்ணாடி, ஹேண்ட்பேக்குன்னு ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன். இதெல்லாம் கோயில் கடையிலேயே கிடைக்கும் வேணி. நீ வேற எதுவும் வாங்கணுமா இல்லை அவ்வளவுதானா? இப்போதைக்கு ஞாபகத்தில் இருக்குது அவ்வளோதான் ராணி. ஆமா ஆமா, இப்படி பேசிக்கிட்டே நடந்து போறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஆமா ராணி, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்க கூட வர்றதுல ரெட்டிப்பு மகிழ்ச்சி. கடை வந்துருச்சு ராணி. எங்களுக்கு டிசைன் வளையல் 3 ஜோடி, முகம் பார்க்குற கண்ணாடி 1, தலை சீவிர சீப்பு 1, ஒரு ஹேண்ட்பேக்கு, கலர் ரப்பர் பேண்டு, ஸ்டிக்கர் பொட்டு, இதெல்லாம் வேணுங்க. அங்க பாருங்கம்மா, நீங்க கேக்குற எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கிட்டு வாங்க. இதோட விலையெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. டிசைன் வளையல் 3 ஜோடி 90 ரூபா, முகம் பார்க்குற கண்ணாடி 25 ரூபா,
சீப்பு 15 ரூபா, ஹேண்ட்பேக்கு 215 ரூபா, கலர் ரப்பர் பேண்டு 25 ரூபா, ஸ்டிக்கர் போட்டு 35 ரூபா. அவ்வளோதான். சரி சரி, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சேர்த்து 405 ரூபாம்மா. என்ன ராணி, அவங்க சொல்ற கணக்கு சரியா? சரியா கூட்டி சொல்லியிருக்காங்க. இந்தாங்கக்கா 500 ரூபா நோட்டு, மீதம் தாங்க. இந்தாங்கம்மா, மீதம் 95 ரூபா. ராணி, சரியா மீதம் வாங்கினியா? வேணி, கடைக்காரங்க ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா, 2 10 ரூபா, ஒரு 5 ரூபா கொடுத்துருக்காங்க. நீ சொல்லு மொத்தம் எவ்வளவுன்னு. சரியா 95 ரூபா கொடுத்துருக்காங்க. வாமா, நேராச்சு, சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். சரி, போகலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் வேணியாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா, ராணியாக வளையங்குளத்தை சேர்ந்த புதுக்கண்மாய் வைரசாந்தி, கடைக்காரராக வளையங்குளத்தை சேர்ந்த தனலட்சுமி. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வணக்கம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சோளங்குரணி கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம இப்போ பின்னங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த பின்னங்கள்லாம் நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பங்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது ஒரு வீட்டில் ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போது 4 பேருக்கும் சமமாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை அவங்களுக்குன்னு வச்சுக்கிறாங்க கடைசி காலத்துக்கு. அப்போது அந்த குடும்பத்தில் எத்தனை பங்காக பிரிப்பாங்க அப்படின்னா 5 பங்காக பிரிக்கிறாங்க. அந்த 4 குழந்தைங்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கை வச்சுக்கிறாங்க. இதை ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் எவ்வளோ பின்னங்களாக போய் சேருது அப்படின்னா 1/5. மூத்த குழந்தைக்கு 1/5, இரண்டாவது குழந்தைக்கும் 1/5, மூன்றாவது குழந்தைக்கும் 1/5, நான்காவது குழந்தைக்கும் 1/5. பெற்றோர்களும் அவங்களுக்குன்னு ஒரு பகுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதையும் 1/5 அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் முறுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அந்த குழந்தைக்கு பொம்மைகள் கொடுக்குறாங்க. இப்போ அம்மா கிட்ட மொத்தம் 10 முறுக்குகள் இருக்கு. அதில் அந்த குழந்தைக்கு 3 முறுக்கு கொடுக்குறாங்க. இதை எப்படி பின்னத்தில் எழுதுவோம் அப்படின்னா 3/10 அப்படின்னு எழுதுவோம். அதே தான் அவங்க அப்பா பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வராங்க.
ஒரு 4 பொம்மையில் அந்த குழந்தைக்கு வந்து 2 பொம்மை கொடுக்குறாங்க. இப்போ அம்மா கிட்டேருந்து எத்தனை முறுக்கு கிடச்சிதுன்னா 3 முறுக்கு கிடச்சிது. அப்பா கிட்டேருந்து எத்தனை பொம்மை கிடச்சிது அப்படின்னா 2 பொம்மை கிடச்சிச்சு. இப்போ யார் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னா அம்மா முறுக்கு தான் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா முறுக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, பொம்மை 2 தானே, 2 காட்டிலும் 3 அதிகம். அதனால் அம்மா கொடுத்த முறுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பின்னங்களில் பார்த்தோன்னா எது பெரிய பின்னம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது அம்மா கிட்ட எத்தனை முறுக்கு இருந்தது? மொத்தம் 10 முறுக்கு இருந்தது. அந்த 10ல் அந்த குழந்தைக்கு 3 முறுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 3/10 பங்கு தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. பின்னத்தில் என்ன சொல்கிறோன்னா 3/10 கிடைக்கிது. அதே இது அப்பா வந்து 4 பொம்மைகள் வாங்கிட்டு வராங்க, அதில் 2 பொம்மை கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு. அப்போது 2/4. இப்போது இது 2 பின்னத்தில் எது பெரிய பின்னம் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி பெரியது சிறியது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா பகுதியை வந்து எப்பயுமே சமமாக இருக்கணும். அம்மா கொடுத்ததில் வந்து பகுதி 10, அப்பா கொடுத்ததில் வந்து பகுதி 4. ரெண்டும் வேறு வேறையாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம எது பெருசு எது சிறுசுன்னு நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. பகுதி எப்பயுமே ரெண்டும் ஒரே மாதிரி பகுதியாக இருக்கணும். அம்மா வந்து முறுக்கில் வந்து பகுதி 10, அப்பாவோட பொம்மைகளில் பகுதி வந்து 4. இது ரெண்டையும் சரிசமமாக ஆக்கணும்னா 10 4ஆல் பெருக்கிக்கலாம். 4 10ஆல் பெருக்கினோன்னா ரெண்டுமே 40 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இப்போது நம்ம பகுதியை மட்டும் ஒரு என்னால் பெருக்கக்கூடாது. இப்போது அதோட சமமான பின்னம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு எண்ணையும் பகுதியை எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அதே எண்ணை வந்து தொகுதியோடையும் பெருக்கணும். அப்போனா தான் அதை வந்து சமான பின்னம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் சமான பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் யார் அதிகமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அம்மா கொடுத்தது என்னது? 3/10. அப்பா கொடுத்தது 2/4. இப்போது ரெண்டையும் சரியான, அதாவது ஓரின பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இது இங்கே 10 அங்கே 4 இருக்குது. ரெண்டையும் நம்ம பெருக்கினோன்னா 10ஐயும் 4ஐயும் பெருக்கினோன்னா 40. அப்போது 10 4ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி 3ஐயும் 4ஆல் பெருக்கணும். 3 4ஆல் பெருக்கினோன்னா 12. நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா 12/40 அப்படின்னு கிடைக்கிது. அம்மாவோட முறுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 12/40. இப்போ அப்பா எவ்வளோ பொம்மைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 40ன்னு சொல்லி மாற்றணும். 4 எப்படி 40ஆக மாற்றுறது அப்படின்னா 10ஆல் பெருக்கினோன்னா நமக்கு 40 கிடைக்கும். அப்போது பகுதியை 10ஆல் பெருக்கினோன்னா தொகுதியையும் 10ஆல் பெருக்கணும். 2 10ஆல் பெருக்கினோன்னா 20. 4 10ஆல் பெருக்கினோன்னா 40. அப்பாவோட பொம்மைகள் எந்த மாதிரி மாறுது அப்படின்னா 20/40. அம்மாவோடது எப்படி கிடச்சிதுன்னா 12/40. அப்பாவோடது வந்து 20/40. இப்போது தொகுதியை நம்ம பார்க்கணும். எந்த தொகுதி அதிகமான தொகுதி அப்படின்னு சொல்லி 20 தானே அதிகமான தொகுதி. அப்போது அப்பா கொடுத்த பொம்மைகள் பங்கு தான் அதிகம். 20 தானே நமக்கு பெரியது 12 காட்டிலும். அப்போது 12 காட்டிலும் 20 பெருசு அப்படின்றனால 20/40 தான் பெரிய பின்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா 2/4 தான் பெரிய பின்னம். 3/10 காட்டிலும் 2/4 பெரிய பின்னம். நம்ம எது பெரியது எது சிறிய பின்னம் சொல்லி பார்த்தோம். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் பெரிய கண்மாய் மக்கள்.
என் பேர் காட்ராணி. நான் வளையங்குளத்துக்கு மேலே வேலை செய்கிறேன். நான் படிக்கலை. என் பேர் மீனா. நான் படிக்கலை. என் பேர் ராஜாத்தி. 8 வரைக்கும் படிச்சிருக்கேன். என் பேர் சகர்பானு. 5 வரைக்கும் படிச்சிருக்கேன். என் பேர் முத்துப்பிள்ளை. 6 முடிய படிச்சிருக்கேன். என் பேர் முத்துமாரி. நான் படிக்கலை. என் பேர் வீரலட்சுமி. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என் பேர் செல்வி. படிப்பில்லை. என் பேர் புளியம்மா சார். 5ஆம் வரையும் படிச்சிருக்கேன் சார். சின்ன பிரியா. படிக்கலை சார். என் பேர் அம்மா பொண்ணு. நான் படிக்கவே இல்லை. என் பேர் காளியம்மா. நான் படிக்கிறேன். என் பேர் சவரி. நான் படிக்கலை. என் பேர் மலையன். 5ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன். இப்போது நான் ஒரு பெட்டியில் 12 புத்தகம் வச்சுருக்கேன். அதை 3 வரிசையாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை புத்தகங்கள் இருக்கும்? ஒவ்வொரு வரிசையிலும் 4 புத்தகம் இருக்கும். சரியா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க இதுக்கு பதில்? முன்னாங்க 12. அதை வச்சு கண்டுபிடிச்சேன். எனக்கு வாய்ப்பாடு தெரியும், அதனால சொல்லிட்டேன். சரி, பதிலை வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? வகுத்தல் முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது 12 3ஆல் வகுத்தா 4 கிடைக்கும். சரியா சொன்னீங்க. 15 மெழுகுவத்தி இருக்குது. அதை 5 எடுத்து வைக்கிறேன். அப்படின்னா எத்தனை கூரை எடுத்து வைக்கலாம்? 3 கூரா எடுத்து வைக்கலாம். 5 ஏன்? ஏன்னா 15 இருக்குல்ல. 3 15. சரியா சொன்னீங்க. 16 ரோஜா பூக்கள் நான் வச்சிருக்கேன். அதை நான் ஜோடி ஜோடியா எடுத்து வைக்கிறேன். எத்தனை ஜோடி இப்படி எடுத்து வைக்கலாம்? 8 ஜோடியா எடுத்து வைக்கலாம். சரியா சொன்னீங்க. 12 பக்கடக்காய் இருக்குது. அதை இப்போ 4 தொகுப்பா எடுத்து வைக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு தொகுப்புலையும் எத்தனை காய் இருக்கும்? 3 காயா எடுத்து வைக்கலாம். சரியா சொன்னீங்க. 20 சாவி என் கையில இருக்குது. அந்த 20 சாவியை நான் 2 எடுத்து வச்சேன்னா மொத்தம் எத்தனை எடுத்து வைக்கலாம்? 10 சாவி. சரியா சொன்னீங்க. ஒரு பெட்டியில 3 பென்சில் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற 6 பெட்டியில மொத்தம் எத்தனை பென்சில் இருக்கும்? 18 பென்சில். சரியா சொன்னீங்க. இதுக்கு பதிலை எப்படி கண்டுபிடிச்சிங்க? 18ன்னா 3 3ஆ கூட்டணும். 5 3 15, 6 3 18. சரியா சொன்னீங்க. ஒரு வகுப்புல மொத்தம் 9 பசங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு பசங்க கிட்டையும் 5 புத்தகங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கும்? 45 புக்கு மொத்தம் இருக்கும். சரியா சொன்னீங்க. ராம்ன்ற பையன் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். அதாவது 4 ஸ்வீட்டு கொடுக்குறான். இப்படியே 10 பசங்களுக்கு கொடுக்குறான். மொத்தமா அவன் எத்தனை ஸ்வீட்டு கொடுத்துருப்பான்? பைத்துனாங்க 40 ஸ்வீட் கொடுத்துருப்பாங்க. சரியா சொன்னீங்க. ஒரு பெட்டியில 8 ஆப்பிள் இருக்குது. இதே போல 8 பெட்டி இருக்குது. அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 8 பெட்டிக்கும் சேர்த்து 64 ஆப்பிள் இருக்கும். சரியா சொன்னீங்க. இப்போ இதுலேயே ஒவ்வொரு பெட்டிலையும் 9 ஆப்பிள் இருக்குது. ஆனா அதே 8 பெட்டி தான். அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? மொத்தம் 72 ஆப்பிள்கள் இருக்கும். சரியா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு பெட்டியில 50 பென்சில் வச்சிருக்காங்க. இதே போல 8 பெட்டி இருக்குது. மொத்தமா எத்தனை பென்சில் இருக்கும்? மொத்தம் 400 பென்சில் இருக்கும். சரியா சொன்னீங்க. ரவி ஒரு தேன் பாட்டில 48 ரூபாய்க்கு வாங்குறான். அதே போல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை 26 ரூபாய்க்கு வாங்குறான். அவன் செலவழிச்சது மொத்தமா எவ்வளவு ரூபா? 74 ரூபா. சரியா சொன்னீங்க. ராதா கடைக்கு 55 ரூபா எடுத்துட்டு போறாங்க. அவங்க 23 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்குறாங்க. வாங்கினது போக மீதம் அவங்க கிட்ட எவ்வளவு ரூபா இருக்கும்? மிச்சம் 32 ரூபா இருக்கும். சரியா சொன்னீங்க. கிஷோர் 120 ரூபாய்க்கு ஒரு ரிமோட் காரையும் ஒரு 60 ரூபாய்க்கு ரிமோட் ஃப்ளைட்டையும் வாங்குறான். மொத்தமா எவ்வளவு ரூபா ஆச்சு? 180 ரூபா. சரியா சொன்னீங்க. இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் பெரிய கண்மாய் மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு
ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.